இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தமில்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? 2 புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, உன் பானுவுக்கும் ஒண்ணு உங்க அம்மாக்கா? சரி சரி, 2க்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த 2 புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மாநிலம் தான், இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன உசிரே கிசிரே கல்யாணம் அதே அதே? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன என்ன தப்பா? நானே ஒண்ணும் தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா, புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்ட. முடிச்செடுத்த பானு, முடிச்செடுத்து பா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோபால், உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணய்யர் கேட்டு இருக்காரு, நிஜம்தானா? ஐயோ சத்தியமா புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். ஏன் ஆத்துல தங்கிண்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல, நேக்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான். கிருஷ்ணய்யர் அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலன்ட்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா, குடி. சும்மா இருங்க. இது நேக்கு வேண்டாம், ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசை வாங்கிட்டு